இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நான் திரும்ப சொல்றேமா, இந்த இடத்துல நீங்க நின்னா தான் அடுத்தடுத்து நம்ம போக முடியும். நீங்க யாரு? எதனால நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டுட்டேன். எதிலிருந்து மீட்கப்பட்டுட்டீங்க? சிலு அடிமைத்தனம். ஒண்ணு நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்டேன். 2வது சாத்தானுடைய பிடியிலிருந்து நான் மீட்கப்பட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நல்ல மீட்கப்பட்ட கூட்டமாட்ட சொல்லுங்களேன், நீங்க யாரு? மீட்கப்பட்டுட்டீங்க. அந்த உணர்வு வரணும் முதல்ல எங்க வரணும்? நம்ம அந்த உணர்வு வரணும். அதுதான் அந்த ஆத்துமாவுல அந்த மனம், அந்த மீட்கப்பட்ட கூட்டம். இப்ப மீட்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார் என்றால், மீட்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? போன வாரம் தியானிச்ச வாசிப்போம். பெரும் பாதை வாசிமா. அங்கே பெரும் பாதையான எத்தனாவது வசனமா? எத்தனாவது வசனம்? 8வது வசனம். 8வது வசனம் வாசிமா. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே எந்த வழி இருக்கு பாப்பா? பெரும் பாதை. சொல்லுங்க, அங்க எந்த பாதை இருக்கும்? பெரும் பாதை. திரும்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? இப்ப மீட்கப்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த உடனே செங்கடல் எதிர்த்து நின்னதே. அப்ப செங்கடல் எதிர்த்துன உடனே தேவன் அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த பாதையை உண்டு பண்ணி கொடுத்தாரு? பெரும் பாதையை உண்டு பண்ணி கொடுத்தார். பெரும் பாதையை உண்டு பண்ணி கொடுத்தார். அப்போ இப்ப கர்த்தரால் மீட்கப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பெரும் பாதை. இனி அடுத்து என்ன நம்ம வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறார் என்பதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை